நபிமார்கள்ல ஈசா நபி எடுத்துக்கிறங்க. ஈசா நபி வந்து இந்த நபிமார்களை எல்லாம் விட ஒரு ஒரு அதிசயங்கள் கூட உள்ளவர். அற்புதங்களை எடுத்துக்கொண்டாலும் அவற்றிலிருந்து நடந்த அற்புதங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது. குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஈசா நபியின் மூலம் நிகழ்ந்த அற்புதங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு அவரை பற்றி எல்லாம் சொல்லும் என்ன செய்யறான்னா, ரூஹுல் குதுஸ் பரிசுத்த ஆவியை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அவரை பலப்படுத்தினோம். அவர் எங்க போனாலும் அவர் கூட யார் இருப்பா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூடவே இருப்பார்கள். அப்படிங்கிற ஒரு தகுதி அவருக்கு எல்லாம் கொடுத்துருக்கான். இது 2வது அத்தியாயத்தில் 87, 2வது அத்தியாயத்தில் 253 ஆகிய இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அவர் வந்து தொட்டிலேயே பிறந்தவனை பேசினார். பிறந்தவளை பேசுறதுங்கிற ஒரு யாரா பேச முடியுமா? அதுபோக அவர் செஞ்ச அற்புதங்களை வேற எல்லாம் சொல்லி காட்டுகிறான். என்ன செய்வாராம்? அவரு களிமண் இருக்குல்ல, களிமண்ணை வந்து பறவை மாதிரி செய்வாராம். களிமண்ணை உருட்டி பறவை மாதிரி செஞ்சு ஊதுன உடனே அது பறக்கும். நெசப்பறவையா பறந்துடும். அதே மாதிரி வந்து வெண்குஷ்டம், வெள்ளை வெள்ளை இருக்கும்ல குஷ்டம், அது பிறவி குருடு, இது எல்லாம் கூட அவர் என்ன செய்வார்? கையை தடவி குணமாக்கிடுவாரு. அதே மாதிரி இறந்து போன ஆட்களை கூட சில நேரங்களில் மூத்தா போயிடுவாங்க, உயிர் கொடுத்தாருன்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு அவர். ஈசா நபி என்ன சொல்றாரு? நீங்க இன்னைக்கு என்ன சாப்பிட்டு வந்தீங்க நான் இங்கே உட்காந்து சொல்லுவேன். இதெல்லாம் அவருக்கு வந்து அல்லாஹ் அந்த அற்புதங்களை கொடுத்தான்னு சொல்லி 3வது அத்தியாயத்தில் 49வது வசனம், 5வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ செத்துப்போன ஆட்களை எப்படி செத்துப்போன ஆட்களை உயிராக்கின அற்புதம்லாம் செஞ்சிருக்காங்களே, மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் எல்லாம் கொடுத்தானே, அவரை போய் அல்லாஹ்வுடைய இடத்துலையோ கடவுள் இடத்துல வைத்து கொண்டா அல்லாஹ் ஒத்துக்குருவானா? ஒத்துக்கிற மாட்டான். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், இவ்வளவும் இருந்தாலும், அவர் தந்தை இல்லாமல் பிறந்தாலும், இன்னும் சாகாமல் இருந்தாலும், அவர் இறந்தவர்களை உயிர்ப்பித்து இருந்தாலும், இன்னும் சில அற்புதங்கள் அவர் மூலம் நிகழ்ந்திருந்தாலும், அவர் தூதரை தவிர வேறு இல்லை. மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், அவர் கடவுள் கிடையாது, அவர் தூதர் தான். உம்முஹு சித்திகா, அவருடைய அம்மா வந்து உண்மையாளரு. அதை சொல்லிட்டு தான் சாப்பிட்டாங்கிறான். கானா யகுல் அனிதாம், 2 பேரும் சாப்பிடக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் சொல்றானே. இவ்வளவு அற்புதங்களும் உள்ளவராக இருந்தா கூட அவர் மனிதர் தான், அவரை போய் நீ கடவுள் உண்டாக்குனீங்கன்னா ஒத்துக்கிற மாட்டேன் என்கிற அளவில் அவரை கொண்டே எல்லாம் வச்சிடறான். அப்ப என்ன வழங்குது? மனுஷங்கிற லிமிட்டை தாண்ட இயலாது என்பதற்கு உதாரணமாக ஈசா நபியும் எல்லாம் எடுத்து காட்டுகிறான்.